வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்க? நீ பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அண்ட் பிறகு தாய்மார்களே. ஓகே கேஸ், இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதனால நான் கொஞ்சம் லோ வாய்ஸோ இல்லை சடனாக தண்ணி குடிக்கிறதோ இல்லை எதுனா டீ குடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, கொஞ்சம் தொண்டை வர இதாக இருக்குது. ஓகேங்களா? அது இப்போ நான் இனிஷியல்லே சொல்லிடுறேன். அப்புறம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன இவன் ஆட்டிடியூட் காட்டுறான்னு நினச்சிக்காதீங்க. என்னால் முடியல, அதனால தான் சொல்கிறேன். ப்ளஸ் ஆனால் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ பண்ணே ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நம்ம தளபதியோட ஸ்பெஷல் வீடியோ. ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, வருத்தமும் இருக்குது, ரெண்டும் கலந்து தான் இந்த வீடியோ. வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஆடியோ லான்ச் நம்ம தளபதி தான் நடக்குது. ஜனநாயகன் வந்து மலேசியாவில் நடக்குது. அதோட வீடியோ வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல டி சீரிஸ்ல யூடியூப்ல விட்டுருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். ஒரு நிமிஷம். ஏன் போது பார்த்தீங்களா, உடம்பு முடியல. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஜனநாயகன் ஆடியோ லான்ச். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கன்ஃபியூஷனை வருத்தத்தை எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு எண்டிங்கில் ஹாப்பி எண்டிங்காக எடுத்துன்னு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, சொல்லிடுறேன். ஏன் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் சென்னையில் பண்ணல? ஏன் தமிழ்நாட்டில் ஜாகா இல்லையா? அதை விட்டுட்டு இந்தியாவிலேருந்து இங்கே விட்டு வேற நாட்டுக்கு ஏன் பண்ணணும், மலேசியாவில் ஏன் பண்ணணும்னா சிம்பிள். லியோ ஆடியோ லான்ச் பண்ணலான்னு இருந்தாங்க, பண்ண முடியல. கோட்டுக்கு வந்து அதுக்குள்ளே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த ப்ரெஷருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இது ரெண்டுத்துக்கும் ஆடியோ லான்ச். ஒன்று சக்ஸஸ் ஈவெண்ட் நடத்தாங்க, இன்னொன்றுக்கு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் கேக் கட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இது வந்து தளபதியோட கடைசி படம், தி ஒன் லாஸ்ட் டைம். அவர் வந்து நெக்ஸ்ட் படம் பண்ணலாம், ஆனால் இட் டேக் டைம். பிரேக் எடுப்பாரு, இல்லை ஆல்ரெடி பண்ணி கூட வச்சிருப்பாரு, எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து எந்த இதுலேயும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்றது தான். நிறைய பேர் நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க, தளபதி கச்சேரி வந்து என் கிரெடிட் சாங்கில் தான் வரும். ஏன்னா வந்து இது ஒரு கத்தி படத்தை கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு எமோஷ்னலாக முடிக்க வேண்டியதை தளபதி ரிக்வஸ்ட் பண்ணி, இல்லை என் ஃபேன்ஸை தேட்டர் விட்டு போகும்போது ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது என் கடைசி படம், அதை இப்போ நான் படம் பண்ணுவேனும் மாட்டணும், இல்லை லேட்டாக கூட பண்ணலாம், இல்லை பண்ணாமே கூட போகலாம். இட் மே பி எனிதிங், இட்ஸ் மேபி ஹேப்பன். ஏன்னா எல்லாமே 2026 தான் இருக்கிறது. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண. அதே மாதிரி ஆடியோ லான்ச்சில் ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது கடைசி படம். தளபதி ஆடியோ லான்ச் வந்து இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு மாதிரி எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நொந்துட்டுக்கிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபேன் ஷோ இருக்காது, ஜனநாயகன் முந்தைய எடுப்பு இருக்கும், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ இல்லை டைட்டில் லான்ச்சோ டீசரோ சாங்கு எதுவுமே இல்லை, படமே இல்லை. தமிழ்நாடோட சினிமா கெரியரே வந்து எப்படி ஆகிட்டுக்குதுன்னா, தளபதி இல்லாததுனால அது வாஷ் அவுட் தான். அது வேற. சரி, இதுதான் மைனஸ். அரசியல் நெருக்கடி ப்ளஸ் ஆடியோ லான்ச் நடத்த விட மாட்டாங்க, ஃபேன்ஸ் கிரௌட இது பண்ணுவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கவர்மெண்ட்டால தான் சிம்பிளாக சொல்லுங்கிறது ஆடியோ லான்ச் எடுத்து போயிட்டு மலேசியாவில் பண்ணுறது. மலேசியாவில் பண்ணால் மலேசியா அது இப்போ அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ ஃபேன்ஸ் கிளப்புக்கு பாஸ் ஆகட்டும், இல்லை டைரக்ட் பாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே டெலிகாஸ்ட் ஆகிறத நான் பார்க்க போகிறேன். நான் அவ்வளோ பெரிய பணக்காரத்தில் போயிட்டு வரத்துக்கு என்னாலலாம் முடியாது. ஸோ நான் டெலிகாஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஆடியோ லான்ச் பார்க்குறேன். அந்த 5 to 6 minutes விட்ட 4 minutes அரௌண்ட் விட்ட வீடியோ ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துடுறேன். அது பார்த்தேன், ஏன்னா சும்மா அப்புறமா ஏதோ அடிச்சு விட்டேன்றது இருக்கக்கூடாது. ஏன் இதை வந்து நான் பிப்பில் பண்ண முடியலன்னா இருக்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து டி சீரீஸு ப்ளஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து இது விட்டுருக்குறது. நிறைய இதில் வந்து ஃபோட்டோஸ், நிறைய ஆடியோ லான்ச் இது நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இதை விட்டால் வீடியோ பிளாக் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்கே தான் நான் வேணாம். அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் வேணாம், போடுறதே வேணாம், ரிஸ்க் எடுக்கிறது வேணாம். ரிஸ்க் எடுக்கலாம், அதிகமாகலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லைங்களா? அதான் 5 minutes 30 seconds ஜனநாயகன் ஆடியோ லான்ச். இது வந்து டி சீரீஸு ப்ளஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால தான். ஆல்ரெடி இப்போவே ஆல்மோஸ்ட் 477K போயிட்டு இருக்கு. இதான் சொன்னேன் இல்லைங்களா, 5 minute போட்டு விட்டு வாஷ் அவுட் பண்ணிக்கிறது வேணான்னு தான். இந்த வீடியோ லென்த்தாக போகிறது காரணம், எனக்கு முன்னாடியே சொல்கிற உடம்பு சரியில்லை, அந்த காரணத்துக்கு தான். டிசம்பர் 27 தான் ஆடியோ லான்ச்சு. வேறு லெவலில் நம்ம பார்த்து சந்தோஷமும் பட போகிறோம், வருத்தமும் பட போகிறோம். இல்லை வந்து தளபதி வருவாரா மாட்டாரா நல்லா கேட்குறாங்க, கண்டிப்பாக வருவார். அதுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்போ நான் ரூமர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன்,
சம்டைம்ஸ் நம்ம சேனல்லேயே போட்டிருப்போம் இந்த மாதிரி இருக்கும் ஆகும்னு. என்னதான் நடக்குது ஓப்ஸ் பார்க்கலாம்னு சொன்னோம். அஃபீஷியலாக அவங்களே December 27 மலேசியாவில் ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன டேல விழுதுன்னு தெரில. அதையும் நான் உங்கள் முன்னாடி தான் பார்க்க போகிறேன் கேலண்டர் எடுத்து. இன்னைக்கு November 21, December 27 சாட்டர்டே ஆடியோ லான்ச். ஒரு பக்கம் என்னடா தளபதின்றது, இன்னொரு பக்கம் அட்லீஸ்ட் 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் சக்ஸஸ் மீட் லீவில் பண்ணாங்க. அதாயிட்டு பிறகு எதுவுமே ப்ரமோஷன் கோட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே தான் வர போகிறோம். ஆடியோ லான்ச் வந்து நல்லபடியாக தளபதியை ஒரு வாட்டி அப்படியே பார்க்க போகிறோம். தளபதி தரிசனம் கிடைக்க போகுது. தேட்டரில் தளபதி Jan 9 வர போகிறாரு. அந்த தரிசனத்தையும் பார்த்துட்டு அப்படியே தேட்டரை திரும்பி பார்த்துட்டு அப்படியே கண்ணை தண்ணி விட்டுனா தான் போக போகிறோம். நிறைய அந்த 5 மினிட் வீடியோவில் ரிவ்யூ சொல்ல வர்றது என்னன்னா, அவர் பகவதி சீன்ஸ் ஆகட்டும், ஆடியோ லான்ச்சு, நிறைய பேர் அங்கே ஃபேன்ஸ் பேசுனதாகட்டும், மலேசியா பீப்புளுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம், ஒரு லக்கி டிப்பு, லக்கி ட்ரான்னு தான் நான் சொல்லணும். மலேசியா மக்கள் கொடுத்து வச்சவங்க. கடைசி வந்து அவர் அங்கே போய் ஒரு இது பண்ண போகிறார். ஏன்னா குருவி டைமில் தான் இது பண்ணுது. ஸோ மலேசியா மக்களுக்கு ஹாப்பி. நம்ம அன்லைக்கு நம்ம எப்பவுமே பெங்களூர் தாங்கிறோம். நம்ம தளபதியை பார்த்தது கூட இல்லை இது வரைக்கும். ஒரு வாட்டி கூட தூரத்துலேருந்து கூட பார்த்தது இல்லை. பார்க்கலாம். அது டிவிகே மூலிமா நான் கண்டிப்பாக பார்ப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. அது ஒரு டாப்பிக்கு. ஏன்னா அது அரசியல் இது பற்றி இல்லை இன்வால்மெண்ட் கொடுக்குறதுனா ஆல்ரெடி அரசியலால் தான் இந்த பிரச்சனையே. ஆடியோ லான்ச்சில் எங்கே பிரச்சனை வந்துட்டு ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் ரொம்ப பார்த்து பத்திரமா எல்லா விஷயத்துலையும் நீட்டாக இது பண்ணிக்கிறது. இது வந்து ஏன்னா ஜனநாயகன்ன்றதே என்னத்துக்குன்னா 2026 எலெக்ஷனுக்கு ஒசரம் ப்ளஸ் தளபதியோட கெரியர் அப்படின்னா பாலிடிக்ஸ் கெரியர் தான் இந்த மூவியில் வந்து மொத்தமாக பாலிடிக்ஸ் பெருசாக இருக்குது. நிறைய பேர் பகவந்த் கேசரிக்குன்றது என்னென்னவோ சொன்னாங்க. அது ஒரு 2 சீன்ஸுக்கு தாங்க இருக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியலில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு 2 சீனுக்கு வந்து காப்பரேட்ஸ் மொத்த படத்துக்கே வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் 2 சீனுக்கோசரம் தான் அதில் இருக்கும்ன்றாங்க. பார்க்கலாம். எப்படி தளபதி எப்படி வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். அது ரீமேக் படமாக இருந்தாலும் சரி, ஓன் பிக்சராக இருந்தாலும் சரி, தளபதியை பார்த்தா போதுன்ற நிலைமையில தான் நாங்கள் எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ் இருக்குது. நானும் அப்படி தான் இருக்கிறது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்களது செப்பரேட் ஃபேன் கிளப் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறது. ஸோ ஹோப் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் வருத்தமாக இருந்துச்சு. என்னடா அப்பா பண்ணுறதுன்ற தெரியாத ஒரு நிலைமைக்கு எடுத்துன்னு வந்து நின்றுட்டோம். தளபதி நிறுத்துறான்னு சொல்ல, ஆனால் தமிழ்நாடுக்கு தளபதி தேவை. TN ஃபார் டிவிக்கு, டிவிகே ஃபார் TNன்ற நிலைமையில தான் இப்போ இருக்குது. தளபதியை நான் அவங்க சினிமாலேயும் விட்டு கொடுத்ததில்ல, பாலிடிக்ஸ்லேயும் விட்டு கொடுக்கக்கூடாது. டியர் TN பீப்புள்ஸ், தமிழ் மக்களேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அதாங்க ஆடியோ லான்ச் 27th தி இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஆடியோ லான்ச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் தி ஒன் லாஸ்ட் டைம் சொல்கிறது அப்படி ஹார்ட் பிரேக்கிங் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறது. அந்த 5 மினிட்ஸ் வீடியோவில் வந்து எல்லா ஆடியோ லான்ச், அந்த வாய்ஸ் ஓவர் அனிருத் வர்றது, தளபதி வந்து டான்ஸ் ஆடுறது, மலேசியா பீப்புள்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறது சொல்லிவிட்டு என் நெஞ்சில் கூட இருக்குமெல்லாம் சொல்கிறது, நான் வரேன்றது லாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, மறக்காமல் ராக்கி விஜய் சேனலை நம்ம நண்பிகள் டிவிகே பாய்ஸ் வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.